ஹேர் கட்டு மட்டும் 120 ரூபா ப்ரோ. ப்ரோ சேஞ்ச் இல்லையே ப்ரோ. எங்கிட்ட சேஞ்ச் இல்லையா ப்ரோ? சரி ஜிபே இருந்தால் ஜிபே பண்ணிவிடுங்க. ஜிபேவே என்கிட்ட இல்லை ப்ரோ. வேணா கொடுங்க ப்ரோ, நான் வேணா சேஞ்ச் மாதிரி வந்து கொடுத்துட்றேன். அப்படியா? சரி சேஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு 500 வாங்கிட்டு போங்க. நோ, அவரே எவ்வளோ நேர்மையாக நானே மாற்றி கொண்டு வந்து தரேன்னு சொல்கிறாரு. அது நம்பிக்கை இல்லையானே? கொடுங்க காசு. டேய் வேணாம், இந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரியாது. கொடுங்க காசை. ப்ரோ கீழே கடை இருக்குது, போய் மாற்றிடுவாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, சேஞ்சு மாற்றிட்டு வந்து கொடுத்துறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. செத்து போச்சு, மனிதாபிமானமே செத்து போச்சு. A few moments later. ஓடாத வச்ச எத்தனை மூலடா பார்ப்பேன். போனவன் வந்துருவானா? டேய் கீழே போய் சேஞ்ச் மாற்றிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? என்ன போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு போ. நம்பிக்கைங்கிறதே இல்லை, மனுஷனோட பழகிருந்தா தானே தெரியும். நம்பி அனுப்புனனே. ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பார்க்கறானே. ஏண்டா கிளி பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி பொறுமையாக சொல்கிறேன். அவனே 120 ரூபா ஹேர் கட்டுக்கு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 20 ரூபா சில்லறையில்னு 6 மாதமாக போயிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு அசால்ட்டாக காசை புனிங்க அவன்கிட்ட கொடுத்து விட்ற. பேசுடா பேசு, அதை மூச்சு முட்டை டைலாக்காக பேசுவிய எப்போ பேசு. நான் ஓனர்கிட்ட சொல்லிடுறேன், நீ அவர்கிட்ட வந்து பார்த்துக்க. எப்பா அன்னைக்கு கையை வெட்டின்னு சொல்லிட்டு 10 பேர் இருந்தாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் வெட்டி விட்டேன். அன்னைக்கு கூட நீ 6 பேர் உன் பேரில் எழுதிக்கிட்டேன், 4 பேர் தான் என் பேர் இல்லை. நான் ஏதோ ஒன்று கேட்டேன்னா டீயும் முட்டை பொண்டாவும் வாங்கிட்டு வந்தா டீ மட்டும் எனக்கு வச்சுட்டு முட்டை பொண்டா நீ சாப்பிட்ருவேன். வளர்ற பிள்ளையாச்சு, சாப்பிட்டு போன்னு விட்டுனேன். அது காட்டுற விசுவாசம் இது. ஏய் பில்லிங் பண்ணிட்டேன்டா, யார் கணக்கு சொல்கிறது? ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம்ப்பா.